Hi friends, அனைவருக்கும் வணக்கம். Once again, another interview with Mahesh on முருக பக்தர்கள் மாநாடு. ஸோ மெயினாக வந்து 22 நடந்திருக்கு. பெருசாக வந்து நல்லா களை கட்டி இருக்கு. ஸோ எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க. பவன் கல்யாண் வந்திருக்காரு. ஸோ இந்த வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் திஸ் கான்ஃபரன்ஸ்? ஸோ மகேஷ், ஸோ என்ன அண்ணாமலை என்ன பேசினார், என்ன ஹைலைட், என்ன உங்களோட பார்வையில் என்ன, ஸோ தெரிஞ்சுக்க விரும்புகிறோம். ஸோ ஒன்ஸ் அகெயின் வெல்கம். Please go ahead. வணக்கம் சுவாமி. வணக்கம் டு தமிழக பல்ஸ் வியூவர்ஸ். இந்து முன்னணி அவர்கள் அவங்களுடைய சார்பில் நடத்தப்பட்டதா சொல்லப்பட்ட இந்த ஒரு முருகன் பக்தர்கள் மாநாடு வெகு விமரிசையாக 5 லட்சத்துக்கு மேல் பக்தர்கள் வந்து தன்னிச்சையாக கூடி ரொம்ப கிரேட் கண்ட்ரோலோட, பக்தியோட, பரவசத்தோட இன்னைக்கு ரொம்ப வெகு சிறப்பாக வந்து நடந்தது. எல்லாருமே கண்டு கழிச்சோம். இன்னைக்கு காத்தாலேருந்து வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அதை வந்து டெலிபரேட்டாக இதை வந்து ப்ரெடிக்டபிளி இதை கண்டுக்கலைன்னா கூட நம்ம இந்த யூடியூப் மீடியா மூலமாக வந்து ஃபார் அண்ட் வைடு வந்து த்ரூ அவுட் வேர்ல்டு வந்து டெலிகாஸ்ட் ஆனது. நம்மளும் அமெரிக்காலேருந்து இதை பார்த்துட்டு ரொம்ப வெகு விமரிசையாக என்னன்னா அந்த ரிஸ்ட்ரெயின்ட் அண்ட் கண்ட்ரோல், க்ரௌட் கண்ட்ரோல் வந்து இவ்வளோ பெரிய க்ரௌடை வந்து அந்த சச் ஸ்மால் டவுனில் வந்து அகாமடேட் பண்ணி போலீஸோட தொந்தரவு இல்லாமல், போலீஸ் வந்து ரிலக்டண்ட்டாக தான் அதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க கோர்ட்டோட டைரக்ஷனோட. எல்லாமே தெரியறது. பட் வந்து நம்ம ஒரு டிப்பிக்கலாக வந்து ஒரு கட்சி மாநாடு நடக்கும். ஆஸ் ரீசன்ட் ஆஸ் இப்போ திருமாவளவன் அவர்கள் கூட அந்த கம்பியெல்லாம் எடுத்துன்னு போகாதீங்க, நீங்கள் எடுத்துன்னு போயிடுறீங்க, நாங்கள் பணம் கட்ட வேண்டியதாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கலாய்க்கிற அளவுக்கு தான் யூஸ்வலாக வந்து ஒரு இது இருக்கும். அண்ட் டிஎம்கே மாநாடுலாம் நீங்கள் பார்த்தோம்னாக்க வாழை மரத்தெல்லாம் எடுத்துன்னு போயிடுவாங்க, சேர்ஸ் தூக்கின்னு போயிடுவாங்க வீட்டுக்கு. இது மாதிரிலாம் இருக்கும்போது அது மாதிரிலாம் எந்த விதமான அந்த சாயலே இல்லாமல் ரொம்ப பக்தி பரவசத்தோட முருகனுக்காகவே வந்து தன்னிச்சையாக வந்து வந்து அதுக்கு அவங்க வந்து ஏற்பாடு அந்த மாநாடு ஏற்பாட்டாளர்களும் ரொம்ப ஸ்ரத்தையோட ரொம்ப கஷ்டப்பட்டு இதை வந்து நடத்தியிருக்காங்க. ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப பிரமாதமாக இருந்தது. நம்ம நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி பவன் கல்யாண் அவர்கள் வந்து ஆந்திர துணை முதல்வர் வந்து அவரும் வந்து இதை ரொம்ப அவரோட பேச்சும் ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. ரொம்ப அதே மாதிரி அண்ணாமலை அவர்கள் பேச்சும் வந்து ரொம்ப பிரமாதம். நயனா நாகேந்திரன் நிறைய பாட்டெல்லாம் பாடி பாட்டுன்றது பக்தி பாடலாம் பாடி அசத்துனது ரொம்ப வெகு விமர்சையாக நடந்தது. பார்த்தாலே வந்து ரொம்ப பெருமையாகவும் இருக்கு. இது வந்து மதுரையில் வந்து நடந்தது வந்து இன்னுமே வந்து இது ஆன்மீக மண்ணு தான், இது மற்ற மண்ணெலாம் ஒன்றும் கிடையாதுன்றதை வந்து பறைசாற்றுறதுக்கு வந்து இதுவாக இருக்குது. நம்ம வந்து ஏன் மதுரை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு கேள்வி. இந்த திருப்பரங்குன்றம்லாம் அந்த இஷ்யூலாம் இருக்கும்போது எல்லாருக்குமே வந்து என்னடா அது நம்ம கண்ணெதிரில் வந்து நிறைய அநியாயம் நடக்கிறது அப்படின்னும் போது இது வந்து முருகனா பார்த்து நீ கவலைப்படாதீங்க நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மண்ணிலேயே வந்து இடம் கொடுத்து அதுக்கு எல்லாம் பண்ண மாதிரியே இருந்தது. அது நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப விமர்சையாக நடந்தது. இது அண்ணாமலை அவர்கள் பேச்சு அண்ட் பவன் கல்யாண் அவர்கள் பேச்சு வந்து ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. அண்ட் ஆர்எஸ்எஸ் அஃபிலியேட்ஸ், ஆர்எஸ்எஸ் ஆஃபீஸ் பேரர்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க. எஸ்பெஷலி வந்து வன்னியராஜன் ஒருத்தர் பேசினார். ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அவர் கேரளாவுக்கும் தமிழ்நாடுக்கும் ஆர்எஸ்எஸ் இன்சார்ஜ் அப்படின்னு கேள்விப்படுறோம். அவர் பேச்சு ரொம்ப பிரமாதமாக இருந்தது. பட் அண்ணாமலை குறிப்பாக என்ன சொன்னார் நினைக்கிறீங்க? ஹைலைட்ஸ் என்னன்னு நினைக்கிறீங்க அண்ணாமலை பேச்சில்? அண்ணாமலை வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருந்தது. ஒரு 15 ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்தது அவர் பேச்சு. அவர் வந்து யூதர்கள் வந்து ரொம்ப 0.5% தான் இருக்காங்க உலகத்தில். பட் அவங்கள வந்து தே ஆர் ஃபைட்டிங் ஃபார் த பாஸ்ட் so many இயர்ஸ். ரொம்ப சுற்றி எனிமீஸோடு அவங்க போட்டி போட்டுட்ருக்காங்க, அவங்க சண்டை போட்டுட்ருக்காங்க. அவங்களோட எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் சர்வைவலுக்காக மட்டுமே இப்போ அவங்க வந்து ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸில் வந்து முஸ்லீம்ஸ் பாப்புலேஷன் வந்து 35% ஏறி போச்சு, கிறிஸ்டியன் பாப்புலேஷன் 12% ஏறி போச்சு. இப்படியே போச்சுன்னா 2050 வந்து இஸ்லாமிக் வேர்ல்டு ஆகிடும். அதுக்கு அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் வந்து ஹிந்துவிசம் கன்வர்ஷனை வந்து ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து உங்களால் ஆனது முயற்சி பண்ணுங்கள். அது எங்கெங்கெல்லாம் கன்வர்ஷன்றது ஒருத்தரோட கன்வெர்ட் ஆகக்கூடாது, அதுக்கு உண்டான இதெல்லாம் பண்ணுங்கள். ஸ்கூல் சில்ட்ரன்லாம் வந்து தைரியமாக நீங்கள் ருத்ராட்ச கோட்டையும் நெத்தியில் பட்டையும் போட்டுன்னு ஸ்கூலுக்கு போகிறத வந்து ஒரு அடையாளமாக இருங்க, பயப்படாதீங்க, எதுக்கும் முருகன் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப சிலிர்ப்பாக இருந்தது அவர் அண்ணாமலை அவர்கள் பேசினது. ஸோ மதமாற்றத்தை வந்து எதிர்க்கிறார் இல்லையா? அது வந்து இது அரசியல் பேச்சு ஒன்று கூட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு
ஹைகோர்ட் உத்தரவு கொடுத்துருந்தா கூட இது திருமாவளவனாக இருக்கட்டும், வைகோ அவர்களுடைய பேச்சாக இருக்கட்டும், அந்த டைரக்டர் அமீர் அவர்லாம் எதுக்கு இதில் தலையிடுறாருன்னு தெரியல. அவர் வந்து ஹி இஸ் நாட் அ ஹிந்து. அவருடைய ஜாதி, அவருடைய அவருடைய மதம் பற்றி அவர் பேசியிருந்தா போகிறோம். அதை விட்டுவிட்டு எஸ்பெஷலி அவரோட இந்த ட்ரக் பெட்லிங்கில் வந்து அவரோட பேர்லாம் வந்து அடிபட்டு இருக்கும்போது அவருக்கு என்ன ஃபேஸ் வச்சுட்டு வந்து இதை பற்றிலாம் அவர் அறிக்கை கொடுக்குறாருன்னு தெரியல. அவருக்கு என்ன லோகஸ் சாத்தான் வேத ஓதர் கதை. ரெண்டாவது வந்து மாற்று மதத்தினவர் வந்து ஹிந்துஸ் வந்து ஹவு தே கண்டக்ட் தர் பிஸ்னஸ் பற்றி கமெண்ட் அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் வந்து ஆக்சுவலாக பிரச்சனை வரும். ஸோ தெரிஞ்சோ தெரியாமையோ திருமாவளவன், வைகோ, அமீர் அவர்கள்லாம் வந்து இதுக்கு அண்டு சேகர் பாபு அண்ட் கம்யூனிஸ்ட் அவங்க பண்ண கலட்டாவில் வந்து இதுக்கு வந்து சைடில் அவங்கள அறியாமல் வந்து நிறைய பிராபல்யம் வந்து இந்த மாநாட்டுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்க. அதனாலேயே வந்து இந்த தனி அழிச்சி போலீஸ் வந்து அவங்க போட்ட முட்டுக்கட்டை காரணமாக வந்து நிறைய ஆர்டிஃபிஷியல் ஸ்டம்பிளிங் பிளாக்ஸ் நிறைய கிரியேட் பண்ண ட்ரை பண்ணாங்க. பட் முருகன் கூட இருக்கான், நீதி தேவன் கூட இருக்கான் அப்படின்றது வந்து இது வந்து நம்மளுக்கு நிரூபணம் ஆயிருக்கு இதில். ஸோ பவன் கல்யாண் வந்து என்ன நினைக்கிறீங்க? வாட் இஸ் த பவன் கல்யாண் வந்து பாலிடிக்ஸ் இருக்கு, அதுல அரசியல் இருக்காது. ஆமாம், இதில் வந்து நம்ம ஏற்கனவே வந்து ஒரு 2-3 நேர்காணல் முன்னாடி வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பவன் கல்யாண், யோகி ஆதித்யநாத்தை வந்து தமிழ்நாட்டில், ஏன்னா தமிழ்நாடு தான் வந்து அவங்களுக்கு லாஸ்ட் ஃப்ரான்டியர், அதை வந்து எதாவது ப்ரீச் பண்ணணும் அப்படின்னாக்க தே நீட் ஹியூஜ் ஹிந்துத்துவா ஃபோர்ஸ் ஒன்று வரணும். அது யோகி ஆதித்யநாத் எதனால் அவர் வந்து இந்த மாநாட்டில் கலந்துக்க முடியலன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இன்னும் அதிகாரப்பூர்வமாக எதுவும் நம்மளுக்கு தெரிய வரல. பவன் கல்யாண் அவர்கள் வந்தது வந்து இப்போ சவுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஹி நோஸ் வாட் இஸ் டாக்கிங் அபவுட். ஏன்னா எஸ்பெஷலி வந்து அவர் கிளீனாக இன்னைக்கு சொல்கிறார், நீங்கள் வந்து நான் எந்த மதத்துக்கும் நான் அப்பாற்பட்டவங்க கிடையாது. இப்போ ஈவன் பை அந்த கோலாகல ஸ்ரீனிவாஸ் அவர்களுடைய இன்டர்வியூலையும் அவர் சொல்கிறார் நேற்று, நான் வந்து பேசிக்கலி ஐ எம் சோஷியலிஸ்ட். அது ஹியூமனிடேரியன் ஆஸ்பெக்ட், அது ஒரு பக்கம் இருந்தால் கூட ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் எனி ரிலீஜன். பட் அதுக்காக வந்து என்னோட ரிலீஜனை யாராவது வந்து தப்பும் தவறுமா பேசினாக்க நான் விடமாட்டேன். நான் யாராவது பேசி பாருங்க, நான் வந்து விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செருப்பெல்லாம் எடுத்து காமிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து ஒன் ஆஃப் த இன்னைக்கு மாநாட்டில் பேசின ஒரு பேச்சாளர் வந்து சொன்னார், பவன் கல்யாணம் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு பர்சனாலிட்டி அவர் எனிதிங் அகெயின்ஸ்ட் ஹிந்துவிசம் வந்து அவர் ஒத்துக்க மாட்டார் அப்படின்றத வந்து அது ஆமோதிக்கிற மாதிரி பவன் கல்யாணம் சிரிச்சுட்டு இருந்தார். பட் தெலுங்குலேயும் சரி தமிழ்லையும் சரி ரொம்ப அழகாக பேசினார் இன்னைக்கு பவன் கல்யாண். ஹைலைட் ஆஃப் த இதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு பவன் கல்யாணோட ஸ்பீச் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அவர் வந்து பேசினார். அவர் அதை பார்த்தேன், நான் கொஞ்சம் பார்த்தேன். தமிழ் நிதானமா பேசுறாரு. அவர் ஓரளவுக்கு அவர் வந்து நிதானமா பேசுறாரு. இஸ் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் கோலாலா ஸ்ரீனிவாசன் செட். ஸோ அது வந்து தெரிஞ்சுது நல்லா. அவரை வந்து ப்ராபப்ளி வித் ஆர்எஸ்எஸோட பிளெஸிங்ஸில் வந்து அவர் தமிழ்நாட்டில் வந்து கால் ஊன்றதுக்கு ஒரு சான்ஸும் இருக்குது. அட் சேம் டைம் கன்சாலிடேஷன் ஆஃப் ஹிந்துத்துவா ஃபோர்ஸஸ்க்கு வந்து அவர் பெருமளவு யூஸ் ஆவாருன்னு சொல்லிட்டு ரைட் விங் ஃபோர்ஸஸ் வந்து நினைக்கிறாங்கன்னு நம்மளுக்கு வந்து we can safely believe. அதான், ஏன்னா என்ன தோணுதுன்னா இப்போதைக்கு வந்து பிஜேபியில் வந்து இவங்க யாரும் கிடையாது. பெரிய சினி ஆக்டர்ஸ் வந்து ஆக்ட்ரஸஸ் இருக்காங்க, குஷ்பு இருக்காங்க, அவங்களாம் இருக்காங்க. பட் அவங்களாம் வந்து மக்களும் 20 years பேக் ஷி வாஸ் ஃபேமஸ். ஸோ இப்போதைக்கு ட்ரெண்டு பார்த்தோம்னா திடீர்னு விஜய் வந்து வந்தாருன்னா அந்த ஆக்டரை கவுண்டர் பண்ணுறதுக்கு இன்னொரு ஆக்டர் வேணும். ஸோ மோரோவர் வந்து இப்போ பவன் கல்யாண் தெலுங்கு பேச தாய்மொழியாக கொண்டவர்ன்றதுனால ஆல் ஓவர் தமிழ்நாடு அட்லீஸ்ட் ஒரு 10% people who are speaking தெலுங்கு மதர் டங் ஆர் தேர். ஆமா, 75 lakh people இருக்காங்கன்றாங்க. 8 கோடி பேர் அதை ஒத்துட்டு தான். ஆனால் அது சும்மா வந்து பொய் கிடையாது. ஏன்னா வந்து நாயுடுஸ், கம்மாஸ் எல்லாருமே வந்து நிறைய ஆதி ஆந்திரா நிறைய பேர் இருக்காங்க தமிழ்நாடு ஃபுல்லா வந்து. தட்ஸ் வை இஃப் யூ டேக் விஜயகாந்த் வந்து அவர் நாயுடுங்கிறதா ஓட்டு கிடைச்சது அவருக்கு. அஃப்கோர்ஸ் he was beyond caste, பட் இருந்தாலும் அந்த சமூகம் நாயுடுங்கிறதால தான் பார்த்தோன்னா if you take any other party apart from the DMK, ADMK, to some extent BJP, தமிழ்நாடு ஃபுல்லாக உலக ஓட்டு இருக்கிறது டிஎம்டிஏகேக்கு தான், எந்த கட்சிக்கும் கிடையாது. கேப்டனோட வந்து சினிமா நடிக்கின்ற ஒரு கவர்ச்சி இருந்தால் கூட, பட் இந்த தெலுங்கு பேசுகிறவங்க சமூக வாக்கு வந்து அவருக்கு இருக்கு, டிஎம்டிஏக்கு இருந்திருக்கு. ஸோ இப்போ அவங்களாம் வந்து டிஎம்கேக்கு போயிட்டாங்க பிகாஸ் ஆஃப் சீமானுக்கு பயந்துக்கிட்டு அங்கே போயிட்டாங்க. ஸோ அதை வந்து திரும்பி கொண்டு வரணும். பட் votes have to be pulled back to பிஜேபி.
ஸோ அந்த ஒரு கவுண்டர் மூவ் தான் நினைக்கிறேன் வந்து பவன் கல்யாணம் வந்து கொண்டது. ஆமா, இந்த ரீஜனல் ஐடென்டிட்டி வித் கல்ச்சரல் நேஷனலிசம் சொல்றாங்க இல்லையா, அதான் அது வந்து வேணும்னு நினைக்கிறேன். ஃபார்மேடபிள் காம்பினேஷன் அது. ஏன்னா அது திமுக வந்து ஆட்சியை பெற்று அகற்றுறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவ்வளவு பேர் சேரணும். எடப்பாடியும் வந்து இன்னும் இந்த இது மாதிரி தான் இருக்காரு. அவர் இந்த விஜய் வருவாருன்னு இலவ காத்த கிளி மாதிரி உட்காந்துன்னு இருக்காரு. அவர் எப்படியான பிஜேபி கைக்கு விட்டுலாமான்னு. பட் செகண்ட் டைம் வந்து அவர் வந்து அமித்ஷாக்கு அல்வா கொடுக்க முடியுமாங்கிறது டவுட் தான். அமித்ஷா அவ்வளோ ஏமாளி இல்லைன்னு நினைக்கிறேன். அவர் ஃபர்ஸ்ட் டைம் அல்வா கொடுத்துட்டு போனாரு. செகண்ட் டைமும் கொடுத்தாலும் டெஃபினட்டா அப்புறம் அமித்ஷா அரசியல் மூட்டை கட்டி வச்சுட்டு அவருக்கு போயிட வேண்டியது தான். இல்ல, அவங்களே கை விட்டுருவாங்க. அந்த 7 பேர் சொன்னாங்க இல்லையா, திஸ் 7 leaders of ADMK who mooted this coalition 2024லயே வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு எஸ்பி வேலுமணி அவங்களாம் இருக்காங்க இல்லையா, அவங்க themselves will ditch him. அது மாதிரிலாம் அவர் வந்து even if he wants to go with Vijay is not a big force in Kongu belt. அதை வந்து அவர் மறந்துட்டாரு. அந்த இதுலயே பார்த்தோம்னா கொலாலாஸ் டிவி சாமானியர் சேவையில நம்ம என்ன பார்த்தோம்னா, கொங்குல வந்து ஜெயிச்சாதான் நல்லா ஜெயிச்சாதான் வந்து they can compensate losses in delta. So கொங்கு பெல்ட்ல ஜெயிக்கிறதுக்கு பிஜேபியோட ஆதரவு வேணும். even if BJP cannot win any seats on its own in the Kongu belt, you would support without BJP support, ADMK cannot win a great number of seats in Kongu belt. That is for sure. ஆமா. ஸோ அது மாதிரி திரும்பி செகண்ட் டைம் அல்வா கொடுக்குற வேலை பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறோம் நம்ம. பட் பார்க்கணும் இதை வந்து எப்படின்ட்டுன்னு. பட் கடைசியாக ஒரு கேள்வி, இந்த மாறன் பிரதர்ஸ் சண்டை இது வந்து ரீலா இல்லை ரியலா உங்க பார்வையில் எப்படி? அது எனக்கு என்னமோ ஒரு மாதிரி ரீல் மாதிரி தான் இருக்கு. இது ரீல் மாதிரி இருக்கிறது நிறைய சான்ஸ் இருக்கு. அண்டு வந்து நம்ம இவங்களோட ஹிஸ்ட்ரி அது மாதிரி என்னன்னா, ரொம்ப வந்து பப்ளிக்காக அடிச்சுட்டு ப்ரைவேட்டாக வந்து அவங்க ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிறதுல வந்து இவங்க ரொம்ப கில்லாடி. இவங்களுக்கு வந்து கண்கள் பணித்தன இதயம் இனித்தது அப்படின்னு சொல்லிட்டு மார்க் 2 கூட இருக்கலாம். அது இதில் ஒரு இஷ்யூ பார்த்தீங்கன்னா, வாட் ஐ ஃபீல் பர்சனலி, வாட் ஐ ஃபீல் இஸ், இப்போ வந்து நிறைய இந்த டாஸ்மாக் ரிலேட்டட் இஷ்யூஸ், இந்த ஃபிலிம் இஷ்யூஸில் வந்து இந்த ஆகாஷ் பாஸ்கரன் அது இது விக்ரம் ஜூஜு இவங்கெல்லாம் வந்து ஃபியூஜிட்டிவாக ஆனதுக்கு அப்புறம் அந்த மாதிரி அதுலேருந்து வர ஒரு ஃபண்ட் ஃப்ளோ இருக்கு இல்லையா, அது வந்து இட் ஹஸ் பீன் க்ளோஸ்ட் எஃபெக்டிவ்லி. அந்த மூவிஸ்லாம் வந்து யாரும் இனிமேல் எடுக்க மாட்டாங்க, வந்தாலும் ஒன்றும் போகாது. அது நம்பர் 1. நம்பர் 2 வந்து டாஸ்மாகில் வந்து இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் வந்து விசாரணை இருக்கும்போது அதுலேருந்து வர ஃப்ளோவும் வந்து நின்று போயிடும். அது மாதிரி இருக்கும்போது இவங்க வந்து எலெக்ஷனுக்காக தேர்டு ஃபண்ட் ஃப்ளோ ஓப்பன் பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு நம்பது நிறைய சான்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த 2 டேஸில் மட்டும் 4% to 5% வந்து சன் டிவி ஷேர்ஸ் வந்து குறைஞ்சதுக்கும் அதுக்கும் இவங்களோட பினாமி இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரேடர்ஸை வச்சுட்டு கம்மியாக வரும்போது இப்போ சன் டிவியோட ஷேர்ஸ் கீழே வரும்போது நீங்கள் வாங்கிட்டு லேட்டரான் வந்து ஹையில் விற்றுங்கன்னு சொல்லிட்டு இன்சைடர் ட்ரேடிங் மாதிரி பண்ணி ஒரு ஷார்ட் டேர்மில் வந்து ஹியூஜ் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு இது ஒரு வழியான்னு நம்ம நினைக்கிறது நிறைய சான்ஸ் இருக்கு. ஆமா, these people are capable. ஏன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு வில் பி ஆன் பேப்பர், அதுக்கு ஒன்று டேக்ஸ் மட்டும் கட்டிட்டு அது பண்ணிக்கலாம். பட் என்னன்னா இது வந்து ரொம்ப இப்போ ஒரு ஸ்டர்ட் ஆனஸ்ட் நெஸ்ட் தயாநிதி மாறன் அவர்கள் வந்து சும்மா இது ஏன்னா இது வந்து நிறைய பேருடைய ஷேர்ஸ் எல்லாம் இன்வால்வ் ஆனதால அவர் ரொம்ப எஸ்கலேட் பண்ணி விட்டுட்டார் ஏற்கனவே அதை. ஸோ அவர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட்டு, அது ஃபினான்ஷியல் ஃப்ராடுன்ற வந்து ரொம்ப வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணதால இந்த இவங்கெல்லாம் சென்ட்ரல் ஏஜென்சிஸ்லாம் இதுக்கு வந்து வில் ஹாவ் அ ஹார்ட் லுக் அட் திஸ் இஷ்யூ. அவ்வளோ ஈஸியாக வந்து இது அவங்களுக்குள்ளே ஷேக் பண்ணிவிட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு திரைமறைவில் ஏதாவது ஒரு டீலிங் பண்ணுறதுக்கு வந்து சான்சஸ் ரொம்ப லிமிட்டட் தான் நினைக்கிறேன் நான். ஓகே, பார்ப்போம். அது வந்து சுவாரஸ்யமாக போயிட்டு இருக்கு. பட் லெட் அஸ் ஹோப் இட் இஸ் ரியல். ஏன்னா இது வந்து என்ன நடக்கும் இது உங்கள் இதில் வந்து திடீர்னு ஏன்னா அண்ணன் தம்பிக்குள்ளே வந்து திடீர்னு சேர்ந்துப்பாங்க. சம்டைம்ஸ் சடன்லி தே மே ஜாயின் டுகெதர். ஏன்னா பிளட் இஸ் திக்கர் தென் வாட்டர். ஆமாம், அதனால வந்து சின்ஸ் தேர் மதர் இஸ் ஸ்டில் அரவுண்ட், ஸோ சடன்லி தே மைட் come around. Moreover, it is question of money then. What Dayanidhi Maran wants, he doesn't want anything else. He will cheated. அது halfwayல வந்து மீட் பண்ணிட்டா போச்சு. சப்போஸ் இஸ் ரெக்வயர்மெண்ட் 10,000 crores, ஒரு 5,000 crores-ல வந்து டீல் could be made sealed. ஆனா அண்ணாமலை வந்து அண்ணாமலை சொல்லிருக்காரு. அப்புறம் பார்த்தா விசாரணை வேணும்னு கேட்டிருக்காரு. இதுல
ஸோ எப்படி போகும் தெரியல, ரைட்? அண்ணாமலை ஆல்சோ இஸ் நாட் லெட் இட் கோ. ஆமா, அவரு கண்டுக்காம இல்லை, அண்ணாமலை வந்து பேசியிருக்காரு. ஆக்சுவலா இது வந்து இதுக்கு உண்டான ஃப்ரெண்ட்ஸி வந்து கிரியேட் பண்ண வேண்டியது ஏடிஎம்கே. அவங்க இதை பத்திலாம் வந்து அவங்க ஒன்றும் பத்தி கவலைப்படுற மாதிரி தெரியல. இல்லை, அதான் வேடிக்கையா இருக்குது. இவங்க வந்து என்னமோ நடக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. என்னமோ அரசியல் வந்து இது மாத்திரம் பண்ண போதும், எலெக்ஷன் வந்து கன்வெஸ்ட் பண்ண போதும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பட் இட் இஸ் நாட் லைக் தட். They should not let the DMK sleep. கரெக்ட். அது வந்து ரியலைஸ் பண்ணிக்க மாட்டேன்றாங்க. கருணாநிதி பார்த்தோம்னா 1975 இருந்து 89 வரைக்கும் as long when he was out of power, even when NGR was ruling, NGR தூங்க விடல. அவர் இதான் போராட்டம் அறிவிச்சுட்டு keeping the party organization intact. ஏன்னா without being in power for 14 years, it's very difficult to keep the structure intact. ஏன்னா என்ன காமிச்சு நீ வந்து மக்களை என்ன ஒன்லி when you are in power you can give some contract, அது இதுன்னு பண்ணி ஊழல் எல்லாம் பண்ண விடலாம். ஸோ பவர் இல்லாத போது எப்படி ஊழல் பண்ண முடியும், ரைட்? ஸோ அது வந்து பெரிய டிராபேக் ஆகுது. பட் he managed அதான் இந்த மாதிரி with a lot of agitations. ஸோ என்ன பண்ண போறோம் பார்க்கணும். இது வந்து இந்த ஏடிஎம்கே வந்து என்ன பண்ணா அந்த ஸ்லீப்பிங் ஜெயிண்ட்ன்றது வந்து தூக்கத்தை விட்டு எழுந்துக்கும் தெரியல. கரெக்ட். டிஎம்கே வந்து எவ்ரிடே தே கிவ் சம் இஷ்யூ ஆர் அதர் ஆன் எ பிளாட்டர். பிக்சர்ல இல்ல. ஆமா, ஸோ இன்னும் வசதியா போயிடுச்சு அவங்களுக்கு. இதை வந்து ஒரு கேபிட்டலைஸ் பண்றதுக்கு ஏடிஎம்கேக்கு என்ன பண்ணா எழுந்துப்பாங்கன்னு தெரியல அவங்க. சரில, அதான் பார்ப்போம். லெட்ஸ் see. Anyway, thanks for your time. Once again we will meet soon. Sure. Thanks. Bye. Thank you.